வாய்ப்புகளை உருவாக்குகின்ற வகையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. Again I say this is not politics. முதலிடத்தில் இருக்கிறோம் என்றால் அது எப்படி? 7.5 கோடி மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில் நிறுவனத்தில் மட்டும் 3 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். The second largest employment generator in the country is MSME, next to agriculture. ஆனால் விவசாயத்திலே கிடைக்கிற வேலை வாய்ப்பு என்பது நிரந்தரமானது அல்ல. அது சில நேரங்கள் இல்லாது என்பதனால் தான் 100 நாள் வேலை திட்டம் தான் வருகிறது. ஆனால் இது நிரந்தரமானது. இப்பொழுது ஒரு 1 கோடி ரூபாய் அல்லது 5 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஒருவர் ஒரு தொழில் தொடங்குகிறார் என்றால் அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தெரியுமா? 10 பேருக்கு கிடைக்கும். ஆனால் இப்போது இங்கே இருக்கிற இந்த கடைகளை இங்கே கடைகள் என்று சொல்ல மாட்டேன், இந்த ஸ்டால்ஸ் which are here, நமக்கு பார்ப்பதற்காக இவர்கள் வைத்திருக்கிற இந்த காட்சி, இந்த நிறுவனங்களுடைய காட்சி பொருட்களை வைத்திருக்கிற இவர்களை போகிற போது நீங்கள் சென்று பேசினால் தெரியும். எனக்கு இது வழக்கம். எங்கள் குழு எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த இடத்தில் இப்படி அவர்களை அழைத்து இது மாதிரி அவர்களுடைய பொருட்களை கொண்டு வந்து வைக்க சொல்லி வந்த நிறுவனங்களை இவர்களிடம் ஏதாவது வாங்கி செல்லுங்கள், அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்று சொல்வதோடு நீங்கள் விசாரித்தால் தெரியும். நீங்க எவ்வளவு லோன் வாங்கியிருக்கீங்க? எவ்வளவு பேர் வேலை பார்க்குறீங்க? 10 பேர். எப்போ வாங்கினீங்க? அதாவது 10 லட்சம் வாங்கி 10 பேருக்கு வேலை தருகிறார். நான் சொன்னது 1 கோடிக்கு 2 பேர். இன்னும் சில பேரை போய் பார்த்தால் ஒரு சாதாரணமான பெண் வெறும் 50,000 1 லட்சம் வாங்கியிருப்பார். அங்கே 6 பேர் 7 பேர் வேலை பார்த்து கொண்டிருப்பார். ஆக குறைந்த முதலீட்டில் உற்பத்தியும் இருக்கும், அதே நேரத்தில் வேலை வாய்ப்பும் தரக்கூடிய ஒரே நிறுவனம் MSME மட்டும்தான். அதில் வங்கிகளுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு. இப்போது இந்த ராம்ப் என்ற திட்டத்தை பற்றி விளக்கினார் திருமதி அஞ்சிதா அவர்கள். PMEGP என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரதம மந்திரி வேலை வாய்ப்பை உருவாக்குகிற திட்டம் என்பது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுப்பது. அடுத்து CGTSME என்று ஒன்று இருக்கிறது. அதன் மூலமாக இவர்கள் தருகிற கடன் தொகை, நான் எல்லா வங்கிகளையும் அழைத்து பேசுகிற போது சொல்வது, சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லாதீர்கள், எனக்கு தெரிய வேண்டியது எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதுதான். எனக்கு தெரிந்த ஒரு கடைக்காரர் இரவு கடை